கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பாமக யுத்தம் முடிவுக்கு வரும் நினச்சி பார்த்துருக்கோம். முடிவுக்கு வர மாதிரி தெரியல. கட்சி ரெண்டாக உடஞ்சி 2 பேர் அணியாக போனால் தான் வரும்னு தோணுது. அன்புமணி சொன்ன மாதிரி ராமதாஸ் ஐயா அது என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா, தேர்தல் அணி மாறுவார். ஒரு வாட்டி டிஎம்கே, ஒரு வாட்டி ஏடிஎம்கே, ஒரு வாட்டி பிஜேபி, ஒரு வாட்டி காங்கிரஸ், இதே மாதிரி போயிட்டுருக்காரு. கட்சிக்கு நல்ல பேரே இல்லை, குட்வில் இல்லை. நான் தலைவராக இருந்து எடுத்து பண்ணும்போது ஓரளவுக்கு மக்களை கொண்டு போய் சேர்த்தேன். எங்கள் அப்பாவே எங்கள் கட்சியை உடைக்கிறது நான் உலகத்தில் கேள்விப்படாத ஒன்றா இருக்குது. என்ன அநியாயமாக இருக்குது. இல்லை, அவர் எப்படி சார் உடைக்க முடியும்? ஏன்னா அவர் தான் நிறுவனர், இப்போ வரைக்கும் தலைவர் அப்படின்னு சொல்கிறார். அவர் கட்சி நல்ல பாதை கொண்டு போகணும்னு நினைப்பார் அவர். இல்லைங்க, பட் நீங்கள் தலைவர்னு அன்புமணியை நியமித்ததுக்கப்புறம் கொள்கை மட்டும் இதற்கு பிரச்சனைக்கு காரணம்னு நான் ஒத்துக்க தயாராக இல்லை. கொள்கை மட்டும் 20%, 25% கொள்கை, மீதி 75% நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் நிறைய உள்ள நடந்துட்டு இருக்கு. முதல்ல பாமக துவக்கிய பொழுது ராமதாஸ் சொன்னார், நானோ என் குடும்பத்தினரோ பதவிக்கு வந்தால் எங்களை முச்சந்தியில் கட்டி வைத்து அடிங்கள். நல்ல ஞாபகம் இருக்கு. அவர் பேரன் முகுந்தனை கொண்டு வந்தார், மகளையும் கொண்டு வந்துட்டார். ஸோ குடும்ப கட்சியாகி போச்சு. அப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பலன் இருக்குது? என் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுற, என் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு ஓட்டு போடுற இளைஞர்கள் அதிகமாகும் பொழுது அரசியல்வாதிகளின் மீது எதிர்பார்ப்பும் அதிகமாகும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பொதுக்குழு நடந்திருக்கு. இன்னும் ஓராண்டு அவர் தலைவராக நீடிப்பார் அப்படின்னு பொதுக்குழுவில் முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்புமணி அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை, நீதிமன்றம் எந்த அனுமதியும் கொடுக்கல, எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லைன்ட்டு ராமதாஸ் அவர்கள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. மாறி மாறி இந்த ஒரு கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. 2 பொதுக்குழு, இவர் தலைவர், இவர் நிறுவனர், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அன்புமணி என்ன சொல்றாருன்னா, நிரந்தர தலைவரே கிடையாது, நிறுவனர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இது இந்த பாமக யுத்தம் முடிவுக்கு வரும் நினச்சி பார்த்துருக்கோம். முடிவுக்கு வர மாதிரி தெரியல. கட்சி ரெண்டாக உடஞ்சி 2 பேர் அணியாக போனால் தான் வரும்னு தோணுது. அன்புமணி என்ன சொல்கிறாரா, அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்சியை உடைச்சேன்ற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். எப்படி என்டி ராமராவ் கட்சியை சந்திரபாபு நாயுடு உடைச்சா மாதிரி நானும் உடைக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது, எனக்கு உடைச்சி கொண்டு போயிடுவேன். ஆனால் வயசானவர், நாளைக்கு என்னால் ஒரு வருத்தப்படக்கூடாது அப்படின்ற கன்சர்னில் அன்புமணி பார்க்குறார். அந்த கன்சர்னில் 10% கூட டாக்டர் ஐயாக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறார். ஆஃப்டர் ஆல் அன்புமணி உங்கள் பையங்க, உங்கள் சன்னு, உங்கள் பிளட்டு, உங்கள் ரத்தம். அவர் தலைவராக இருந்தால் நீங்கள் தலைவராக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், டிஎம்கேல போய் சேரணும்னு சொல்லுங்கள், கன்வின்ஸ் பண்ணுங்க உங்கள் பையனை. நீங்கள் சொன்னால் உங்கள் பையன் கேட்க மாட்டானா? டிஎம்கே தான் கதவு மூடியாச்சு. அன்புமணி சொல்கிறாரா, ஐயா டிஎம்கே கதவு திறந்துருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே தான் வராதேன்னு சொல்லிடுச்சு. மதியாதார் வாசல் மிதியாதே அப்படின்னு எடுத்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாரு. டிஎம்கேன்றாரு. டிஎம்கே வேணான்னு சொல்லிடுச்சு. இது கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாகும் இல்லையா? என்டிஏல ஏடிஎம்கேல இருந்தால் ஒரு 10 சீட் 5 சீட் வந்தால் எம்எல்ஏ நம்ம இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்சியை வளர்க்க முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு ஆல்ரெடி அன்புமணி சொன்ன மாதிரி ராமதாஸ் ஐயாட்டு என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா, தேர்தல் அணி மாறுவார். ஒரு வாட்டி டிஎம்கே, ஒரு வாட்டி ஏடிஎம்கே, ஒரு வாட்டி பிஜேபி, ஒரு வாட்டி காங்கிரஸ், இதே மாதிரி போயிட்டுருக்காரு. கட்சிக்கு நல்ல பேரே இல்லை, குட்வில் இல்லை. நான் தலைவராக இருந்து எடுத்து பண்ணும்போது ஓரளவுக்கு மக்களை கொண்டு போய் சேர்த்தேன். தொண்டர்களுக்குள்ளேயே அந்த கோஆர்டினேஷன் இல்லை. இப்போ நீ வேற சொன்னாராம், வேற யாராவது தான் கட்சியை உடைப்பாங்க. எங்கள் அப்பாவே எங்கள் கட்சியை உடைக்கிறது நான் உலகத்தில் கேள்விப்படாத ஒன்றா இருக்குது. என்ன அநியாயமாக இருக்குது. அப்பாவே கட்சியை உடைக்கிறார். இல்லை, அவர் எப்படி சார் உடைக்க முடியும்? ஏன்னா அவர் தான் நிறுவனர், இப்போ வரைக்கும் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. அவர் கட்சி நல்ல பாதை கொண்டு போகணும்னு நினைப்பாரு அவர்.
இல்லைங்க. பட் நீங்கள் தலைவர்னு அன்புமணியை நியமித்ததுக்கப்புறம் எப்படி தலைவர் இல்லைன்னு நீங்கள் ஒரு அறிக்கை வழியாக எடுக்க முடியாது. அதுக்கு பொதுக்குழு செயற்குழு கூட்டி தான் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கணும். அந்த உரிமை வந்து அன்புமணிகிட்ட தான் இருக்குது. ராமதாஸ் ஸ்டைலில் ராமதாஸ் நிறுவனர், அன்புமணி சொல்கிற மாதிரி ராமதாஸ் நிறுவனர், அதில் எந்த தப்பும் கிடையாது. அண்ணா திமுக ஆரம்பித்தார் ராபின்சன் பூங்காவில். அது எல்லா அண்ணாவும் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் தலைவராக வந்துருங்க திமுகவுக்கு. ஏன்னா திமுக என்பது திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்த கட்சி தான் திமுக. பல பேருக்கு அரசியல் ஞானம் புரியாது. தீகாவிலிருந்து வந்தது தான் திமுக. அப்போ அண்ணாட்ட சொன்னாங்களாம் நீங்கள் தான் தலைவர்னு. அண்ணா சொன்னாங்களாம் நோ, அந்த நாற்காலி தலைவர் நாற்காலி காலியாகவே இருக்கும். பெரியார் வந்து உட்கார்ற வரைக்கும் நான் சும்மா அந்த இடத்த காலி பண்ணி வச்சுருப்பேன். அண்ணாக்கு அவ்வளோ நம்பிக்கை பெரியார் வந்து உட்காருவார். அவர் இறக்கும் வரையில் பொது செயலாளராக இருந்தாரே தவிர தலைவராக வரவில்லை. அண்ணாவுக்கு பிறந்து கலைஞர் வந்தார். கலைஞர் சொன்னார் அந்த நாற்காலி காலியாக தான் இருக்கும். பெரியார் உயிரோடு இருக்கும் வரையில் அந்த நாற்காலியை திமுக காலியாக வைத்திருந்தது. பெரியார் மறைவுக்கு பிறகு தான் கலைஞர் வந்து திமுக தலைவராக வந்தார். ஏன்னா பெரியார் மறைஞ்சு போயிட்டார் இல்லை. அந்த மாதிரி பாமகவில் பார்த்தீங்கன்னா அந்த நாற்காலி யுத்தம்ங்கிறது தலைவர் பதவி அப்படிங்கிறது யாருக்குங்கிறது சண்டை. இப்போ நிறுவனர் ராமதாஸ் தான் இல்லைங்கிற யாரும் மறுக்க போகிறதில்ல. கட்சி ஆரம்பித்து அவர் தான் பண்ண. ஆனால் எத்தனை நாளைக்கு நீங்களே பண்ணிட்டு இருக்க முடியும்? நீ இப்போ 2 சினாரியோ, வைகோ திமுகவோட போனுங்கிறார், ராமதாஸ் திமுகவோட போனுங்கிறார், துரை வைகோ பாஜகவோட போனுங்கிறார், அன்புமணி துரை பாஜக போனுங்கிறார். 2 தந்தைகள் திமுக, பாஜக தந்தையர் வந்து திமுக. அப்படி ஆகி போச்சு. இப்போ இளைஞர்களின் காலம், ஓ யூத் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற காலம். 18லேருந்து 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த தேர்தலில் பெரும் பங்கு வகிக்க போகிறாங்க. அவர்களுக்கு இளைஞர்களை பிடிக்குமா வயசானவர்களை பிடிக்குமா? துரை வைகவும் அன்புமணியும் தான் அவங்க அந்த கட்சியோட முகமாக இருக்க போகிறாங்க. சீமான் மாதிரி, விஜய் மாதிரி அந்த கட்சியோட முகம் இளைஞர்கள் இருந்தால் தான் ஓட்டு வரும். வயசானவங்க தான் ஓட்டு வராது. இந்த டெக்னிக்கை தான் அன்புமணி சொல்கிறாராம். ஐயா நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சி கூட தான் இருக்கணும். இப்போ ஜெயிக்க போகிற கட்சி அதிமுக. அதிமுக இருந்துட்டு போனால் என்ன பிரச்சனை, முன்னாடி இருந்திருக்குமேன்னு சொல்கிறாரு. இது என்ன ஐடியாலஜிக்கல் பிரச்சனையா, பண பிரச்சனையா, ட்ரஸ்ட்டு பிரச்சனையா, பணம் எங்கே யாருக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணுங்கிற பிரச்சனையா, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கு. கொள்கை மட்டும் இதற்கு பிரச்சனைக்கு காரணம்னு நான் ஒத்துக்க தயாராக இல்லை. கொள்கை மட்டும் 20%, 25% கொள்கை, மீதி 75% நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் நிறைய உள்ள நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து வர சண்டை தான் வெளியில் நமக்கு தெரிகிற மாதிரி கொள்கைன்னு காட்டுறோம். ஆனால் உண்மையாக கொள்கை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம சில கட்சிகளில் வந்து அந்த கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் நடக்க நம்ம பார்த்துருக்கோம். அதிமுகவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லா கட்சியிலையும் பார்த்துட்டு தான் இருக்கும். பாமகங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா நல்லா போயிட்டு இருந்தாங்க, கூட்டணி மாறி வச்சாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. திடீர்னு இந்த குழப்பங்கள் வரும்போது அந்த கட்சிக்கு என்ன பாதிப்புகள் ஆக போகுது? பாமக வந்து முதல்ல பாமக துவக்கிய பொழுது ராமதாஸ் சொன்னார், நானோ என் குடும்பத்தினரோ பதவிக்கு வந்தால் எங்களை முச்சந்தியில் கட்டி வைத்து அடிங்கள்னர். நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் எங்கள் குடும்பம் கட்சிக்கு வராதுன்னார். அதே ராமதாஸ் அன்புமணியை கொண்டு வந்தார், மத்திய அமைச்சராக்கினார். சௌமியா அவருடைய மருமகளை MP தேர்தலில் போட்டி போட வச்சார். அவர் பேரன் முகுந்தனை கொண்டு வந்தார், மகளையும் கொண்டு வந்துட்டார். ஸோ குடும்ப கட்சியாகி போச்சு. அப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பலன் இருக்குது? நீங்கள் சொன்ன வார்த்தைக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லை. அவருக்கும் சௌமியாவுக்கும் ஏற்பட்ட மோதல், அவங்கள மதிக்கிறது இல்லை, சௌமியா நம்மளை மதிக்கிறது இல்லை, அன்புமணி மதிக்கிறது இல்லைங்கிற அந்த ஒரு கோபம் தான் டாக்டர் கிட்ட இருக்கு, பெரிய ஐயாட்ட. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அன்புமணி மேலே இவ்வளோ ஒரு வன்மம் பாராட்டல. நான் அவரோட சமீபத்திய நேர்காணலாம் பார்த்தேன், ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனம்லாம் வந்துருச்சு. ஏன்னா
ராமதாஸ் அவர்களே சொல்றாரு, பையன் வந்து மூட்டை மூட்டையா வந்து போய் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதே அந்த பக்கம் கேட்டா அவர் வந்து என்ன வந்து லூசு அப்படின்லாம் சொல்றாங்க, அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டதே அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கு. ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்படுறாங்க. அரசாங்கம் ஒட்டு கேட்கற, போலீஸ் ஒட்டு கேட்கறது இது வேற. அது எல்லா அரசியல் தலைவரும் போலீஸ் ஒட்டு கேட்கும். அது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டை தப்புன்னு சொன்னா கூட எல்லா போனையும் ஒட்டு கேட்கும். என் போனை கூட தான் ஒட்டு கேட்கறாங்க. அது போலீஸோட வேலை, ஒட்டு கேட்குற வேலை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தந்தையே ஒட்டு கேட்கிறார் மகன் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமையான குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ எடுத்து கொடுத்து டிவைஸ் ஃபோட்டோலாம் வந்துடுச்சு. அது இஸ்ரேலில் பண்ணப்பட்டது. ஆனால் அன்புமணி தான் வச்சாருங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அன்புமணி மட்டும்தான் அவர் வீட்டுக்கு போறாரா? அன்புமணி சொல்லி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு யுகம் வருது. இது வந்து ஆதாரங்கள் இல்லாதனால. ஆனால் அன்புமணி மேலே புகார் கூறப்பட்டது, அன்புமணி தான் காரணம். ஸோ இது வந்து இது வேற திசையில நோக்கி போய் இப்போ அந்த கருவி வச்சு மட்டும் இப்போ என்ன பண்ணிட போறாங்க? இல்லை, ராமதாஸ் யார் யாரோட பேசுறாரு? ராமதாஸ் ஃபோனில் பேச மாட்டார். ராமதாஸ் கிட்ட பழக்கம், ஃபோனில் அரசியல் பேச மாட்டார். ஆனால் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நேரில் வாங்காம தைலாபுரத்துக்கு வந்திருக்காம நேரில் உட்காந்து தான் பேசுவார். அவர் ஃபோனை ஒட்டு கேட்குறது வேற, அவர் சீட்டு கீழே வச்சு ஒட்டு கேட்குறது என்ன ஆகும்? யார் உட்காந்து பேசினாலும் ரெக்கார்ட் ஆகி அப்படியே வைஃபைல வீட்டுக்கு போயிடுமே. அது எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அரசாங்கம் இதை கண்டுபிடிச்சிருக்கணும், கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிக்க முடியாமல் இல்லை, ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடலாம். கால் டேட்டா ரெக்கார்ட் எடுத்தால் போதும். ஏன் அரசாங்கம் இதில் வந்து ஸ்லோவாக இருக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மற்றதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுறாங்க. என்றால் எஃப்ஐஆர், என்றால் எஃப்ஐஆர், எதுக்கு எடுத்தாலும் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒட்டுக்கைங்காரி எடுத்து கையில் எடுத்து கொடுக்குறாரு, போலீஸ் விசாரணை பண்ணுது. எத்தனை நாளைக்கு விசாரணை பண்ணிட்டே இருக்குமா? அந்த இடத்துல இன்னும் மர்மமாக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இளைஞர்களுடைய காலம், அன்புமணி அவர்கள், துரை வைகோ அவர்கள், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு கட்சிக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குன்னு சொன்னீங்க. அதுக்கான சாத்தியம் இருக்கா? ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து மாற்றம் தேவை. மாற்றம் ஒன்றே நிலையானது. இது அது பார்க்கும்போது விஜய்க்கும் சீமானுக்கும் அந்த பக்கம் போறாங்களே எல்லாருமே. இல்லை, இந்த பக்கம் கொஞ்சம் வருவாங்க. வன்னிய மக்கள்லாம் அன்புமணிக்கு ஓட்டு போடுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சௌமியா அவ்வளோ வாக்கு வாங்கிட்டு காரணம் வன்னியர் வாக்கு தான். எல்லா தொகுதியிலையும் வன்னியர் வாக்கு இருக்கு. அந்த வன்னியர் வாக்கு பாமகக்கு மட்டும் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக போகும், அதிமுக போகும், விஜய்க்கும் போகலாம், சீமானுக்கு எல்லாரும் வரலாம். ஆனால் அந்த கட்சியின் முகமாக கருதப்படுகிறவர், அன்றைக்கி யாரோ சொன்னாங்க, ராமதாஸ் பேசுவார், ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியாது, அன்புமணி பாரியா எம்ஜிஆர் மாதிரி இருக்காருன்ட்டான். அவங்க கம்பாரிசன், எம்ஜிஆர் மாதிரி இருக்கார் அன்புமணி. எம்ஜிஆருக்கு ஓட்டு வந்தது காரணமே அவரோட ஹேண்ட்ஸம் தான். அவர் சினிமா நடிகராக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் ஜம்முன்னு ஒரு ஹேண்ட்ஸமாக இருப்பார். உடனே ஜனங்களாக ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆரை தன் உடலில் பச்சை குத்தி கொண்டவர்கள் லட்சக்கணக்கான மக்கள். அதில் பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் பச்சை குத்தினாங்க, உயிரே வச்சுட்டாங்க எம்ஜிஆர் மேலே. ஏன்னா அவர் ஒரு ஹேண்ட்ஸம் ஃபிகர், ஒரு அழகாக வெள்ளையாக இருந்தார் அப்படின்னு. அந்த மாடலை காப்பி அடிக்கலான்னு அன்புமணி ட்ரை பண்ணுறார். கொஞ்சம் ஹேண்ட்ஸம்மாக துப்பி இப்பெல்லாம் போட்டுன்னு கொஞ்சம் எப்படி பண்ணலாம், தப்பு கிடையாது. அரசியலில் எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் இளைஞர்களின் வாக்கு யங்ஸ்டருக்கு மட்டுமே வராது. அவங்க என்ன கொள்கை வச்சிருக்காங்கன்ற பார்த்து வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல இப்போ இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் ஏமாற்றி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கவே முடியாது. என் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுற, என் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு ஓட்டு போடுற இளைஞர்கள் அதிகமாகும் பொழுது அரசியல்வாதிகளின் மீது எதிர்பார்ப்பும் அதிகமாகும். ஓகே, இது தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கு. தந்தை மகனுடைய பனிப்போர் மாதிரி இது பாமகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? கண்டிப்பாக உடையும். இந்த லெவலில் போச்சுன்னா யாராவது ஒருத்தர் கட்சியை உடைச்சிருவாங்க. அப்பாவோ பையனை கட்சியை உடைச்சிருவாங்க. உடைச்சி ஒரு பங்கு பாஜக பக்கம் போகும், ஒரு பங்கு வந்து திமுக பக்கம் போகும். ரெண்டு வந்துடும். பாமக அன்புமணி, பாமக ராமதாஸ். ஏன் தமிழ்நாட்டில் உடையாத கட்சியே கிடையாது.
பி சிதம்பரமே கட்சியை காங்கிரஸை உடைச்சி தனி கட்சி அமைச்சார். ஜிகே மூப்பனார் தனி கட்சி உடைச்சார். எல்லாருமே வாழப்பட்டாமூர்த்தியும் பண்ணார். எல்லா தலைவர்களுமே திமுக அதிமுகவில் எஸ்டி சமுத்திரமே தனி கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் எடுத்து அல்லது கட்சி குமரியானந்தன் ஆரம்பித்தார். காக்கா தேக்கான்னு ஆரம்பித்தார். ஸோ எல்லாருமே அரசியல்வாதிகள் தனி கட்சி துவக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இங்கே மகன் தந்தை தனி கட்சி துவக்கிறது ஒரு புதிய அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காண மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.